ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி எம்டி சால்னா. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எம்டி சால்னா செய்ய முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 5 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க, இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட் அரைச்சி முடித்த உடனே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. ஏன்னா சால்னா நல்லா தண்ணியாக இருக்குன்றதுனால தண்ணி ஊற்றுறதுக்கு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கடாயில் நான் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து வெங்காயத்தோடு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லா வரும். அப்புறம் இதோட டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் இதோட கலர் நல்லா வரும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம், அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு. இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக மசியணும். அது மசிகிற வரைக்கும் வேகட்டும். அதே மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தீஞ்சு போயிடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா ப்ளஸ் உப்பு எல்லாம் சேர்ந்து வெந்து வர்றதுக்காக நம்ம 1 டம்ளர் தண்ணி, ஒரு 50 ml இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வெந்து வரட்டும். தக்காளி வெங்காயம் மிக்சர் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு டேஸ்ட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கறது தான் இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. இதுதான் அந்த எம்டி சால்னாக்கே நல்ல வாசனை கொடுக்கும். இதையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாமே வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 1 மினிட்டுக்கு இருக்கட்டும். இப்போது 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போது இதில் நாம் என்ன பண்ணலான்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணியாக வச்சுக்கோங்க. இது வந்து பூரி, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் வந்து கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நாம் மூடி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணோம். கடையில் வந்து உங்களுக்கு சிக்கன் மசாலா கிடைக்கும், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த சால்னாவோட அந்த வாசனையை வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து சால்னா வந்து நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குழம்பு கொதித்து வந்து மேலே அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளோட சூடான சுவையான எம்டி சால்னா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.